Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video la unit 5 politics 8th standard civics la lesson number 7 தாங்க நம்ம படிக்க போறோம். ஓகே. So இதோட டைட்டில் வந்து பாருங்களேன், நீதித்துறை. So ஆல்ரெடி நீதித்துறைனா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்டத்தில் நிறைய நீதிமன்றங்கள் வந்து இருக்குது, அடுத்து கீழ் நீதிமன்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிற பேசிக் கான்செப்ட் எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து படிச்சுக்க போகிறோம். ஸோ பண்டைய காலத்தில் எந்த மாதிரி முறை வந்து ஆரம்பிச்சது, அதை நம்ம என்னவா வந்து சேஞ்ச் பண்ணோம், இப்போ எந்த மாதிரி நீதிமன்றங்களில் எந்த மாதிரி தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டுருக்கு, யார் யார் எந்தெந்த வழக்குகளை விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஜென்ரலாக வந்து என்ன பண்ண போகிறோம், நீதித்துறையில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்களை பாடமாக படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ இப்போ அப்படியே நேராக வந்து பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இந்த தலைப்பை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியணும்னு அவசியம் இல்லை. நீதித்துறைனாலே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டு, அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, இப்போது இந்த கோர்ட்டு வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுலேயும் இந்த உச்ச நீதிமன்றம் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்மளோட அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குன்னா அந்த உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு நம்ம மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. அந்த அரசியலமைப்பு புத்தகத்திலே பாதுகாக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நீதித்துறை தான். அந்த நீதித்துறையில் மிகப்பெரிய விஷயம் வந்து என்னது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, அறிமுகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இந்திய நீதித்துறையோட பரிணாம வளர்ச்சி ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி என்னென்ன முறைகளாக வந்து மாறுபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்டைய காலத்தில் நீதித்துறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீதி அப்படின்னா கருத்து வந்து சமயத்து கூட வந்து இருந்துச்சாங்க. சமயங்கிறது வந்து நிறைய சமயங்கள் வந்து இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதோட தொடர்புடையதாக தான் நீதித்துறை வந்து பண்டைய காலத்தில் வந்து இருந்திருக்கு. அது வந்து நன்னடத்தை, கடமை, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன வழங்கப்பட்டிருக்கு, நீதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா. சரி, அடுத்து வந்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞவல்கிய ஸ்மிருதி, இது எல்லாமே வந்து எதுலங்க இருந்திருக்கு, ஸ்மிருதி இலக்கியத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இப்போது அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியாவில் நீதித்துறை. ஸோ இதெல்லாம் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ பெருசாக வந்து அதாவது இந்த பண்டைய கால நீதித்துறையில் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். எங்கே வந்து அதிகமாக இருக்குன்னா நவீன இந்தியான்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ அடுத்து வரும் பார்த்துங்க. இதில் தான் வந்து அதிகமான கொஞ்சம் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மற்றதில் வந்து பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சரி, இடைக்கால இந்தியாவில் நீதித்துறை வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருப்பார். அவரோட ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உரிமையியல் நடைமுறை சட்டம் வந்து இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்னென்ன அழைச்சிருக்காங்கன்னா பைகா ஃபெரோஸ் ஷாஹி அப்படின்னு வந்து அந்த நீதித்துறை, அவங்க நீதி இருக்குது இல்லைங்களா, உரிமையியல் நடைமுறை சட்டம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை அவங்க என்னன்னு வந்து பேர் வச்சு அழைச்சிருக்காங்க அப்படின்னா பைகா ஃபெரோஸ் ஷாஹி அப்படிங்கிற பேரில் வந்து அழைச்சிருக்காங்க. சரிங்களா. இந்த சட்டம் வந்து எதை விசாரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விவகாரங்களில் சட்டம் மற்றும் நடைமுறை விவரங்களை வழங்கியிருக்கு. இது வந்து அரபு மொழியில் எழுதப்பட்டு அடுத்து பாரசீக மொழியில் என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. இது அவுரங்கசீப் காலத்தில் 1670 என்னன்னு வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னா பட்வா ஆலம்கீர். ஸோ ஏதோ சாப்பாட்டு பேர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஆலம்கீர் அப்படிங்கிறது சட்ட தொகுப்பின் படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. சரி, ஸோ இதில் வந்து மொத்தமே 2 பாயிண்ட் தான். ஸோ துக்ளக்கோட ஆட்சி காலத்தில் என்னவா இருந்துச்சு, அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் எந்த வருடத்தில் இது என்னவா இருந்திருக்கு, அவ்வளோதான். 2 பாயிண்ட்டு முடிஞ்சுங்களா. அடுத்தது நவீன இந்தியாவில் நீதித்துறை வந்து என்னதுங்க, ஸோ பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே 1950 நம்மளோடது வந்துடாது. நவீன கால இந்தியா அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து நமக்கு வரும். இப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறை அமைப்புகளோட ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பித்தது, ஆங்கிலேயர் காலத்திலேருந்து ஆரம்பித்தது தான். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மதராஸ், பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட மேயர் நீதிமன்றங்களின் காலத்தில் 1727 ஆண்டுகளில் இந்த பொது சட்டம் வந்து வரப்பட்டிருக்கு. எப்போங்க, இந்தியாவில் மதராஸ், பம்பாய், கல்கத்தா இந்த 3 இடத்துல மேயர் நீதிமன்றம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போ, 1727. சரிங்களா. ஸோ இந்த 1726 வருடம் சாசன சட்டத்தின் கீழ் வந்து வந்திருக்கு. சரிங்களா. இதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1727 தான் நம்மளோட நீதிமன்றங்களோட வரலாறு வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. அடுத்தது 1773
அந்த வருடத்தில் உச்சநீதிமன்றம் தொடங்கியிருக்காங்க. அதுவும் எந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே உள்ளுக்குள்ளே. சரிங்களா? சரி, நம்மளோட உச்சநீதிமன்றம் எப்போ வந்து அமைக்கிறதுக்கு வழிவகுச்சிருக்கு அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் காரணமாக தான் இது வந்து வழிவகை செஞ்சுருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கல்கத்தாவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை திறந்திருக்காங்க. வில்லியம் கோட்டையில் வந்து நிறுவியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது யாரோட தலைமை நீதிபதி, அதாவது யாரோட தலைமையில் இது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எலிஜா இம்ஃபாஃபே. சரிங்களா? இவங்க தான் வந்து என்னவாக இருந்திருக்காங்க, கல்கத்தா அந்த கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 1801 மற்றும் 1824 மദ്രാஸ் மற்றும் பம்பாயில் உச்சநீதிமன்றங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உச்சநீதிமன்றம் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 மாகாணங்களில் உச்சநீதிமன்றங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தோற்றுவிச்சிருந்திருக்காங்க. ஸோ அடுத்து 1862 இது வந்து என்னவா மாறுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் மேற்படி இடங்களில் நிறுவப்படும் வரையில் உச்சநீதிமன்றங்களாக செயல்பட்டன. அதாவது உயர்நீதிமன்றம் வந்து கொண்டு வர வரைக்கும் என்ன செயல்பட்டுருக்கு, இது எல்லாமே உச்சநீதிமன்றமாக தான் செயல்பட்டுட்டு இருந்திருக்கு. சரிங்களா? இவங்க வந்து சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் யாரோட காலத்தில், வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்படுத்தியிருக்காரு. என்னென்னதுங்க, சிவிலுக்கும் குற்றவியலுக்கும். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்க, அப்போல்லாம் வந்து ஒரு வழக்குக்கு ஒரே ஒரு தீர்ப்பு தானா, மேல்முறையீடுலாம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல்முறையீடும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ முறையீடை விசாரிக்கிறதுக்கு இந்த குடிமையியல் சம்மந்தமான மேல்முறையீட்டை விசாரிக்கணும் அப்படின்னா எந்த கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சதர் திவானி அதால்த் அப்படிங்கிற கோர்ட்டு. இதே குற்றவியல் பற்றி, அதாவது குற்றம் புரிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை பற்றின விஷயம் அப்படின்னா சதர் நிசாமத் அதால்த் அப்படிங்கிற கோர்ட். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன பண்ணணும், நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன ஆகுதுன்னா யாரோட காலத்தில் இது எல்லாத்தையுமே தூக்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் ஆட்சியில் மேற்கண்ட 4 மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிடுறாங்க. சரிங்களா? கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றமாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது உச்சநீதிமன்றமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்த எல்லாமே என்னவாக மாறிடுது, உயர் நீதிமன்றமாக மாறிடுது. அப்படி இருக்கும்போது கல்கத்தாவில் இப்போ இருக்கக்கூடிய அட் ப்ரெசென்ட்டில் இருக்க உயர் நீதிமன்றம் தான் இருக்கிறதுலே நாட்டோட பழமையான உயர் நீதிமன்றமாக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. 1862 இது வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதே சமயம் அலகாபாத் உயர் நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றமாக இருக்குது. இருக்கிறதுலே பழசுனா கல்கத்தா, இருக்கிறதுலே பெருசு அப்படின்னா என்னதுங்க, அலகாபாத். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? சரிங்க. ஸோ எந்தெந்த வருடங்கள் என்னென்ன சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. 1859 உரிமையியல் நடைமுறை சட்டம், 1860 இந்திய தண்டனை சட்டம், 1861 குற்றவியல் நடைமுறை சட்டம், அடுத்தது 1935 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை வந்து உருவாக்கியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 28 அப்போ இந்தியாவோட உச்சநீதிமன்றம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ எந்த வருடம் எந்த நாள் என்ன வந்து தோற்றுவிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து இந்தியாவுக்குரிய உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது. ஸோ இந்த நீதித்துறை அப்படிங்கிறது எப்படிங்க வந்து செயல்படணும், சுதந்திரமாக செயல்பட்டால் மட்டும்தான் அதனால் சரியான ஒரு நீதியை வந்து கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின அந்த நிர்ணய சபை இருக்காங்க இல்லைங்களா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க, நீதித்துறை எப்போவுமே ரொம்ப சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே தான் என்ன பண்ணியிருக்காங்க, நீதித்துறைக்கான பிரிவுகள் எல்லாத்தையுமே விதிகள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் மாநிலம் மத்தியம் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக வந்து பிரிவுகள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பகுதி 5 யூனியன், அதாவது ஒன்றிய நீதித்துறை அப்படின்னா என்னதுங்க, மத்திய அரசு. சரிங்களா? அடுத்தது பகுதி 6, இப்போ குடியுரிமை சொல்லித் தரும்போது இது வந்து பகுதி 2 இடம்பெற்றிருக்கு. விதி 5 11 வரைக்கும் பகுதி 2 குடியுரிமையை பற்றி சொல்லுதுன்னு சொன்னோமா, அதே போல் பகுதி 5 மத்திய அரசை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபுல்லாக டீட்டெயில்டாக விதிகள் சொல்கிறாங்க. அதே போல் பகுதி 6 மாநில அரசு பற்றின டீட்டெயில்டு ஃபுல்லாக வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அதுலேயுமே சட்டப்பிரிவு எதுலேருந்து எது வரையும் சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு சொல்லிட்டாங்க. 124 147 வரைக்கும் நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் எப்படி இருக்கும், உயர்நீதிமன்றம் என்ன பண்ணும், மாவட்ட நீதிமன்றம் என்ன பண்ணும், துணை நீதிமன்றங்கள் என்ன பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டில் இருக்கிறதுலே பெருசு என்னதுங்க, அட்மோஸ்ட் கடைசி அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உயர்நீதிமன்றத்தில் ஒரு இதாகுது, நான் மேல்முறையீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் போவோம். அதை தாண்டி வேறு எங்கேயாவது போக முடியுமா, கண்டிப்பாக போக முடியாது. அப்போது உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு அத்தனை பேரும் என்ன பண்ணணும், கட்டுப்படணும்.
ஸோ இந்த உச்சநீதிமன்றம் இந்த கோர்ட்டு நினச்சிது அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய முடியும். எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். எங்கே என்ன நடந்திருந்தாலும் சரி அதை இங்கே கொண்டு வா அப்படின்னு தூக்கிட்டு வர முடியும். சரிங்களா? வழக்குகளை ஒரு உயர்நீதிமன்றத்திலேருந்து மற்றொரு உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்ற இதுக்கு அதிகாரம் இருக்குது. சரி, அடுத்தது உயர்நீதிமன்றம் பற்றி பார்த்துருவோமா? கீழ் நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய மேல்முறையீடு. அப்போது இங்கேருந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போகுது. அப்போ கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்தும் இங்கே மேல்முறையீடுக்கு வர முடியும். அடிப்படை உரிமைகள் பெறுவதற்கு நீதி பேராணைகள் வழங்கக்கூடியது. அடுத்து மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம். இப்போ உச்சநீதிமன்றம்னா இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்டையும் இதோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அப்போ உயர்நீதிமன்றம்னா அதோட மாநிலத்தில் எந்த இடத்துல எங்கே நடந்தாலும் இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் இதுக்கு இருக்குது. சரி, அடுத்தது மாவட்ட நீதிமன்றம். ஒரு மாவட்டத்துக்கும் நீதிமன்றங்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோட மாவட்ட எல்லைக்குள்ளே நடக்கக்கூடிய வழக்குகளை இது கையாளுது. கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது. கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை தீர்மானிக்கிறது. அவ்வளோதான். மாவட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான் துணை நீதிமன்றங்கள். அப்போ உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிக்குது. அவ்வளவுதாங்க. ஸோ சுதந்திரமான நீதித்துறை இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு நாடு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றங்கள் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்ன மாதிரி பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் மாவட்ட அளவிலான சிவில் கேஸை விசாரிக்கக்கூடியது. அமர்வு நீதிமன்றங்கள் அப்படின்னா குற்றம் புரிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? திருட்டு, கொலை அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதை பற்றி விசாரிக்கக்கூடியது. அடுத்து பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம அளவில் நடந்திருக்கக்கூடிய உரிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கக்கூடியது. வருவாய் நீதிமன்றங்கள் அப்படின்னா அந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? சரி, அடுத்தது வருவாய் நீதிமன்றங்கள்ங்கிறது நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது. நில வருவாயை நிறுவனம் செய்யும் நில உரிமையாளரிடம் அதனை வசூலிக்கிறது. ஸோ கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது லோக் அதாலத் அப்படிங்கிறது மக்களோட நீதிமன்றம். சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது. ஸோ இதில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இருப்பாங்க, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர். இந்த 3 பேர் கொண்டதான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லோக் அதாலத் அப்படிங்கிறது 1982ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் ஜூஹானத்தில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது அப்படி வந்திங்கன்னா விரைவு நீதிமன்றங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வழக்குகளுக்கு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த விரைவு நீதிமன்றங்கள். அடுத்தது தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களுக்கும் இந்த உதவியும் சேவைகளும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது குடும்ப நீதிமன்றங்கள்னால் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு தான். குடும்ப தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் எழுதோ அதை இந்த கோர்ட் தீர்த்து வைக்கும். அடுத்தது நடமாடும் நீதிமன்றங்கள், மொபைல் கோர்ட் அப்படிங்கிறது படங்கள்லேயே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இந்த வேனில் வச்சு ஒரு குட்டி கோர்ட் செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கிராமப்புறங்களுக்கு நேரடியாகவே போய் அவங்களோட சொந்த இடங்களுக்கே போய் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியது அந்தது. ஓகேங்களா? அடுத்தது நீதிமன்றம். ஸோ இது இ கோர்ட்ஸ் அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டுலேருந்து நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அனைத்துமே கணினிமயமாக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, இது என்னென்னா இப்போ நமக்கான பிரச்சனையோ என்றைக்கு தீர்த்து வைக்கிறாங்க, அதுக்கான டேட் என்ன, அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்மாக இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம எப்போன்றதை செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு அவைலபிலிட்டி கோர்ட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போது இந்த நீதித்துறையோட பங்குகள், இவங்களோட பணிகள் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போமா? சரிங்க. தகராறுகளை தீர்வு செய்தல். எப்படிங்க ஒரு 2 குடும்பத்தோட தகராறு அந்த மாதிரி தீர்த்து வைக்கிறதான்னு கேட்டிங்கன்னா நீதித்துறைங்கிறது ரொம்ப பெருசுங்க. குடிமக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்குதோ அதே மாதிரி குடிமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஜென்ரலாக அந்த மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைகள் இருந்தாலுமே வழக்குகள் தொடருவாங்க. 2 மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கலாம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமே கூட இடையில தகராறுகள் நிறைய நடக்கலாம். ஸோ நீங்கள் நியூஸ்லேயே கூட நிறையா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கும் நிறையா இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இவங்க இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க, அவங்க அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்களாம் வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி குடிமக்கள் 2 குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரியே 2 மாநிலங்களுக்கு இடையிலோ இல்லை 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இல்லை மத்திய அரசும் மாநில அரசுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அதையும் தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நீதித்துறையோட பொறுப்பு தான். அடுத்தது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம். இப்போது இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தோட பாதுகாவலன் யார்?
நம்ம நீதித்துறை இல்லைங்களா. ஸோ அப்போ நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றுது. அந்த சட்டம் நம்மளோட அரசியலமைப்பு புத்தகத்துக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதித்துறைக்கு ஒரு சின்னதாக ஒரு கருத்து எழுந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணலாம், இது நம்மளோட அரசியலமைப்புக்கு முரணானது, அப்போ நீங்கள் வந்து மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, நம்மளோட நீதித்துறைக்கு ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா. அடுத்தது சட்டத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல். ஸோ ஒரு இந்திய குடிமகனுக்குமே அவங்களோட அடிப்படை உரிமை போய் சேரணுங்கிறதா நம்மளோட அரசியலமைப்போட முழு நோக்கமே. ஸோ அது ஏதாவது ஒரு இடத்துல மறுக்கப்படுது அப்படின்னா தாராளமாக உச்சநீதிமன்றத்திலையோ இல்லை உயர் நீதிமன்றத்தையோ அணுகி அந்த அது தடைப்படுது அப்படின்னா அதை அவங்களால கலைஞ்சிக்க முடியும். சரிங்களா. ஸோ அதுக்கு நம்மளோட நீதித்துறை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது தேசிய சட்ட சேவைகள் அதிகாரங்கிறது 1984 வருடம் வந்து தொடங்கப்பட்ட ஒரு சேவை. சரிங்களா. இது வந்து யாருக்காகனா சமுதாயத்தில் நலிந்த பிரிவினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இலவச சட்ட உதவிகள் வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்காகவும் உருவாக்கப்பட்டதான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது இந்த இந்திய உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி விஷயங்களை வேரியேஷன் பண்ணி பார்த்துருவோமா. இந்திய உச்சநீதிமன்றம் எங்கெங்கே இருக்குது, புதுடெல்லியில் தானே இருக்குது. ஸோ இருக்கிறதுலே இந்தியாவோட மிக உயர்ந்த நீதிமன்றம் அப்படின்னா நம்மளோட உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றம் ஷூ அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் பேசாமல் இருந்துக்கணும், அவ்வளோதான். நான் சொல்கிறதான் ஃபைனல், அதுக்கு மேலே இது பேசாத அந்த மாதிரி. அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடியது யார், நம்மளோட உச்சநீதிமன்றம். சரிங்களா. இது வந்து புதுடெல்லியில் வந்து இருக்குது. ஓகேவா. சரி, இப்போ உச்சநீதிமன்றத்தோட அதிகார வரம்புகள். ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு எல்லை வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. சரி, முதன்மை அதிகார வரம்பு அப்படின்னா இவங்க முதன்மை அப்படிங்கிறது ப்ரையாரிட்டி, உச்சநீதிமன்றத்தோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உச்சநீதிமன்றத்திலே போய் வழக்குகள் வந்து தொடருவாங்க இல்லைங்களா. மேல்முறையீட்டுக்கு வந்தது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அங்கே தான் அந்த வழக்கை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. இதே மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையில பிரச்சனைனா உச்சநீதிமன்றம் விசாரிக்கும். மாநிலங்களுக்கும் இடையே பிரச்சனைனா அதுவும் யாருக்கு தான் அது விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் இந்த அதிகாரம் இருக்குது. இதே ஒரு கீழ் நீதிமன்றம் போய் என்ன பண்ண முடியுமா, கீழ் நீதிமன்றம் போய் 2 மாநிலத்துக்கு இடையே என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்க முடியுமா, இல்லை மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியுமா, முடியாது. அப்போ அந்த விஷயத்தை யாருனால தான் ஹேண்டில் பண்ண முடியும், உச்சநீதிமன்றம் தான் ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா. அடுத்தது மேல்முறையீட்டு. அப்போ கீழ் நீதிமன்றங்களில் இருந்து, அதாவது உயர் நீதிமன்றம் அப்ரூவல் கொடுத்துருக்கணும். உயர் நீதிமன்றம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து மேல்முறையீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு போட்ட நபர் வந்து கேட்குறாருனா இந்த உயர்நீதிமன்றம் அப்ரூவல் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ண முடியும், மேல்முறையீடு அப்படிங்கிறதையே தொடுக்க முடியும். சரிங்களா. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஆலோசனை. உச்சநீதிமன்றம் யாருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது சந்தேகங்கள் வருது, ஏதாவது கேள்விகள் வருது அப்படின்னா தாராளமாக உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு என்ன பண்ணலாம், ஆலோசனைகள் வழங்கலாம். ஸோ நீதி பேராணை அதிகார வரம்பு. ஸோ நீதி பேராணை என்னங்கிறத வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து டீட்டெயில்டாக படிப்போங்க. இப்போ வந்து நீதி பேராணை அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ சட்டப்பிரிவு 32 படி உச்சநீதிமன்றமும் சட்டப்பிரிவு 226 படி உயர் நீதிமன்றமும், ஸோ இந்த 2 நீதிமன்றமுமே என்ன வழங்கலாம், நீதி பேராணைகள் வந்து வழங்கலாம். சரிங்களா. நீதி பேராணைகள் மொத்தம் 5 வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம 10th படிப்போம். அடுத்தது ஆவண நீதிமன்றம். ஸோ ஆவணம்னா என்னதுங்க, இந்த ஃபைல்ஸ் டேட்டாஸ் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பத்திரமா பாதுகாக்கக்கூடிய மன்றம் தான் ஆவண நீதிமன்றம். அடுத்தது சிறப்பு அதிகாரங்கள். இது வந்து என்னதுங்க, கீழ் நீதிமன்றங்கள் செயல்பாட்டை கண்காணிக்கின்றது, அவ்வளோதான். அடுத்தது உயர் நீதிமன்றம்னா ஒரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்த்து ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம், இல்லைனா 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம். சரிங்களா. இதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்குமே தனக்கென முதன்மை அதிகார வரம்பும் இருக்குது, மேல்முறையீட்டு அதிகார வரம்பும் இருக்குது, நீதி பேராணைகளும் இதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, நீதித்துறை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், சுதந்திரமாக செயல்படணும். ஸோ அதுக்கு தான் வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் வந்து சொன்னது நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும். ஸோ சுதந்திரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அடுத்தது மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது, அதாவது இந்த சுதந்திரமாக இருக்கணும், அதே சமயம் திறமையாகவும் இருக்கணும். அடுத்து மேலும் இதோட வினா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதிலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கொஸ்டின் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும், எப்படி பாதுகாக்க முடியும். ஸோ வந்து சுதந்திரமாகவும் இருக்கணும், திறமையாகவும் இருக்கணும். ஸோ இதை அவங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டினாக வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக கொண்டு போகணும், இவங்க தவறாக கொண்டு போயிட்டாங்கன்னா மொத்தமாக பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து அப்படியே வந்திங்கன்னா
உரிமையியல் சட்டம்னு பார்த்தீங்க, குற்றவியல் சட்டம்னு பார்த்தீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ உரிமையியல் சட்டம்னா என்னங்க, குற்றவியல் சட்டம்னா என்னங்க, அப்படி ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டவுட்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணும். இப்போ உரிமையியல் சட்டம் அப்படின்னா எது தொடர்பான பிரச்சனைகள்னால் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகள். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நிலம் தொடர்பான பிரச்சனைகள், வாடகை பிரச்சனை, திருமணம் வந்து தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே எதோட அடிப்படையில் வரும்னா உரிமையியல் சட்டங்கள் அடிப்படையில் வந்து வரும். உரிமையியல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு புகார் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கெங்கே போகுது, கோர்ட்டுக்கு வந்து போகுது. சரிங்களா? அப்போது மனு போடக்கூடிய அந்த மனுதாரரோட கோரிக்கைப்படி பணம் செலுத்தும்படியான தண்டனைகள் வந்து வழங்கப்படுது. ஸோ இதோட தண்டனை என்னது, பணம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ குற்றவியல் அப்படின்னா குற்றம் செஞ்சவங்களுக்காக பார்க்கக்கூடியது. ஸோ குற்றம்னா எந்த மாதிரினா திருட்டு, கொலை, பெண்களை துன்புறுத்துதல். இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, திருட்டு செய்கிறதோ கொலை செய்கிறதோன்னு சொல்லிட்டு. சரி, இது வழக்கமாக யாரோட ஃபஸ்ட்டு நாலேஜ்லேருந்து வரும், காவல்துறை, போலீஸ் ஸ்டேஷனில் தான் வரும் இல்லைங்களா, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு விசாரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து தண்டனைங்கிறது எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக சிறைக்கு போகிறது, அதுதான் தண்டனை. ஸோ உரிமையியல் அப்படின்னா பணம் வந்து கொடுக்கணும், இதுதான் தண்டனை. அடுத்து வந்து குற்றவியல்னா ஜெயிலுக்கு போகணும், இதுதான் இங்கே தண்டனை, அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆரம்பம் அந்த 2 பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏதோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த ஆங்கிலேயர்கள் வர்றது, அவங்க பேர், அந்த வருடங்கள், அதெல்லாம் தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நம்மளோடது அடுத்து எங்கேருந்து, இந்த மாவட்ட நீதிமன்றங்கள்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த நவீன இந்தியாவில் நீதித்துறை அப்படிங்கிற பேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே ஒரு 4-5 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே ஈஸியான ஒரு பாடமாக தான் இது இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான படம் தான், பார்க்க தான் ஏதோ பெருசாக 7 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டென்ட் ரொம்ப கம்மி. அந்த இருக்கிறதுலே இந்த பாடத்தில் 2வது பக்கத்தில் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் ஏதோ தடுமாறுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக போயிடும். சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸ் பார்த்துடலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய முதன்மை அதிகார வரம்பு. அடுத்தது 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். அடுத்தது 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம். அடுத்தது 6வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 1. அடுத்தது 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி நியூ டெல்லி, புதுடில்லி. எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை. அடுத்தது 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றம். அடுத்தது கோடிட்ட இடங்களின் நிரப்புகளை ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கல்கத்தா. அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மை. சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் வந்து மாண்டஸ்கியூ. அடுத்தது 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உரிமையியல் சட்டங்கள். அடுத்தது 5வது கேள்விக்கு தர்மத்தின் படி. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பொறுத்துக்க வந்து பார்த்துருவோமா. ஸோ உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் உயர் நீதிமன்றத்துக்கு மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம். அடுத்தது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து விரைவான நீதி. ஸோ தேர்ட் கொஸ்டின் லோக் அதாலத் வந்து விரைவான நீதி. அடுத்து 4th கொஸ்டினுக்கு முதல் தலைமை நீதிபதி. ஸோ கொல்கத்தாவில் இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ 5th கொஸ்டினுக்கு சமூக கடமைகள். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சரியாக தவறால. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து தவறு, செகண்ட் கொஷின் சரி, தேர்ட் கொஷின் சரி, 4th கொஷின் தவறு, 5th கொஷின் சரி, 6th கொஷின் சரி. சரிங்களா? அடுத்து 5th கொஷின் 5th சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் இ. அடுத்தது செகண்ட் கொஷின் ஆப்ஷன் டி அனைத்தும். அடுத்தது 3வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இந்த 3 மட்டும். சரிங்களா? அடுத்தது 4th கொஷினுக்கு அதே ஆப்ஷன் சி. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி வந்து இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் ஜிஎஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.